ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு சிறப்புங்க ஐயா. நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். யூஎஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா கடந்த எபிசோட்ல நம்ம அந்த பிறப்பின் ரகசியம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வாழ விடாமல் தடுக்கக்கூடிய நபர்கள் எதிரிகள் யாரு அப்படி கேட்டிருந்தோம். அதே மாதிரி திறமை எல்லாமே இருந்தது. ஏன் அவங்களால வந்து ஜெயிக்க முடியல, ஏன் தோல்விக்கு ஆள் கொள்றாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப யூனிக்கான விஷயம் தான். மேஜரா ஒரு ஜாதகத்துல எப்பவுமே ஒரு ஜோதிடர்கள் இருக்கும்போது முதல்ல பார்க்கக்கூடியது லக்னாதிபதியை பார்ப்பாங்க. ஒரு ஜாதகம் இருக்கும்போது first லக்னாதிபதி எங்க இருக்காங்க, அசம்பனா இருக்காங்க. ஏன்னா லக்னாதிபதி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோதி சொல்லுவோம். அது எதனால சொல்றாங்க ஐயா? நல்ல கேள்வி. இப்போ நம்ம போகிற போக்க பார்த்தா ஜோதிட கிளாஸ் எடுக்கிற டீலிங்லேயே போயிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு, சில பேருக்கு அது புரியாமல் இருக்கிறதும் உண்டு. பட் எல்லாம் திரும்ப திரும்ப பார்க்கும்போது பயிற்சி பண்ணிக்கிறது நல்லது தான். ம். ஏனென்றால் இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு அளவுக்கு பாமர ரீதியில் பார்க்கும்போது சாதாரண மக்களுக்கு ராசி பலன் அப்படின்றது மெயினாக தெரியும். ம். அது ராசி நட்சத்திரத்தை அர்ச்சனைக்கு சொல்லி சொல்லி அது கொஞ்சம் மனப்பாடமா இருக்கும். பட் வந்து இப்ப குறுகிய கால இடைவெளி அப்படிங்கிறது தான் துல்லியம், அப்படிங்கிறது தான் சயின்ஸ். ம். இப்ப அன்னைக்கு ஒரு காலத்துல சும்மா கையில நிறுத்தி எடை போட்டோம். அப்புறம் தராசு வந்தது, பெரிய தராசு. இன்னைக்கு டிஜிட்டல்ல மைக்ரோ தங்கத்தை இது பண்றதுக்கு மைக்ரோ லெவல்ல நம்ம தராசு எடை போடுறோம். கண்டிப்பா ஸோ அது கண்டிப்பா. மாதிரி 12 ராசி மண்டலங்கள்ல அன்னைக்கு ஜோதிடம் தோன்றின காலத்துல ராசி பெருசா தெரிஞ்சது. ம். அந்த ஒரு ராசிங்கிறது வந்து 2.25 நாள் இருக்கும். ம். ஆனா அது நிறைய மக்கள் பிறப்பு விகிதம் அதிகமாக அதிகமாக அதுல பலன் எடுக்கும்போது பல பொதுத்தன்மைங்கிறது பெரும்பான்மையா வந்துடுது. அப்ப ம். அக்யூரசி பண்ணி சொல்றதுக்கு அங்க தடுமாற்றம் வந்துடுது. ம். அதுக்காக இப்ப வந்து லக்னத்தை பலனாக வைக்கும்போது குறுகிய இடைவெளி 2 மணி நேரம் தான் லக்னம். ம். ஒரு ராசி என்பது 2.25 நாள், ஒரு லக்னம் என்பது 2 மணி நேரம். அப்ப 12 லக்னம் ஒரு நாளைக்கு ரொட்டேட் ஆகுது. அப்ப நம்ம பிறக்கும் பொழுது எந்த லக்னத்தில் பிறக்கிறோமோ, சூரியன் கிழக்கே உதிக்கக்கூடிய இடம் தான் லக்னம் நம்ம பிறக்கிற ம். நேரத்துல. அந்த லக்னமானது குறுகிய இடைவெளிங்கிறதுனால அது துல்லியமா பலன் காட்டும்னு லக்னத்தை வைத்து தான் 12 பாவத்துக்கும் பலன் சொல்ற மெத்தட் வந்தது. இன்னைக்கு வந்து அட்வான்ஸ்டா லக்ன புள்ளி, லக்ன நட்சத்திரம், லக்ன உப நட்சத்திரம், நானோ செகண்ட் வரைக்கும் இப்ப போயிட்டு இருக்கு ஜோதிடம் அட்வான்ஸ்டா. பட் இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி லக்னம், லக்ன அதிபதி, அந்த லக்னத்துக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்கள் இதை பார்க்க போறோம். கண்டிப்பா கண்டிப்பாங்க. அருமையா சொன்னீங்கய்யா. லக்னாதிபதி இருக்கிற விஷயமே அதுதாங்க. நிறைய பேர் லக்னாதிபதி யாருன்னே தெரியாம இருக்காங்க. இந்த ராசி மட்டும் நீங்க சொன்ன மாதிரி கோயில்ல கூட நான் அர்ச்சனை பண்ணும்போது நட்சத்திரம் சொல்லி தான் நம்ம பண்றோம். ஸோ லக்னாதிபதி எவ்வளவு முக்கியங்கிறது அற்புதமா சொன்னீங்கய்யா. ஐயா இப்போ ஒரு லக்னாதிபதி 12 பாவத்துல இருந்தா என்னென்ன பலன்கள் தராரு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம் ஐயா. அப்படி பார்க்கும்போது லக்னத்திலேயே லக்னாதிபதி இருக்காருன்னா என்ன வித பலன்கள் தருவார் ஐயா? ஓகே, முதல் இந்த பதிவு முழுக்கவே நம்ம 12 பாவம் மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதியை வச்சு பலன் பார்ப்போம். ம். மேஷ லக்னத்திற்கு அதிபதி என்பது செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் வந்து நல்ல துணிச்சல் உள்ளவர், முரட்டு சுபாவம் உள்ளவர், முன்கோபம் உள்ளவர், எதையுமே வந்து வேகமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அப்படிப்பட்ட லக்னாதிபதி அவருடைய தோற்றம், நடை, உடை, பாவனை எல்லாமே வீரதீரமா இருக்கும். ஒரு ஏன் வந்து நம்ம ஒரு இராணுவமாகட்டும், ஒரு காவல்துறை ஆகட்டும், ஒரு செக்யூரிட்டி லைன்ல யூனிஃபார்ம் போட்ட வேலை அப்படின்னு சொல்றோம்னா செவ்வாய்க்கு வந்து அந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் உண்டு. அப்ப நம்ம லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கும்போது அந்த மாதிரி நடை, உடை, பாவனைகள், அதிகாரம், தோரணை, நம்ம நான் சொல்றதை செய்யணுங்கிற ஒரு கண்டிஷன்ல அவங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாம் இருக்கும். அப்ப அந்த அதிகார பலனை கொடுக்கக்கூடிய கிரகமாக அந்த செவ்வாய் மாறி விடுகிறார். இப்ப அந்த லக்னத்துல இருக்கும் பொழுது அவருக்கு ஆயுள் கெட்டி, அதே மாதிரி அவருக்கு வந்து ஆளுமை திறன் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் வந்து நுணுக்கமான அறிவை விட வெளிப்படையான வீரதீர செயல்ல தான் முக்கியத்துவம் கொடுப்பார். அதாவது உடம்ப யூஸ் பண்றது எப்படி, தசைகளை யூஸ் பண்றது எப்படி. செவ்வாயினாலே நமக்கு தசைன்னு அர்த்தம், கை கால்னு அர்த்தம். அப்ப அதை வந்து இப்ப ஒரு வீர விளையாட்டு, மல்யுத்தம், இது மாதிரி இதெல்லாம் செவ்வாய்க்கு உண்டான காரகம். அதனால வந்து
அது மாதிரியான ஒரு திறன் கொண்டவராக பொதுவாக இருந்தாலும் அங்க மேஷலத்துக்குள்ள லக்னத்துல இருக்கிற 3 நட்சத்திரத்தையும் பார்க்கணும். அங்க அஸ்வினி நட்சத்திரத்துல லக்னம் அமைந்தால் அப்படிங்கும்போது இந்த செவ்வாய் கிரகம் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்தார்னா, லக்னத்துல செவ்வாய் ஆட்சின்னு நம்ம ஜென்ரலா சொல்லுவோம். ஆனா அதுக்குள்ள ஒரு புள்ளி 3 நட்சத்திரம் இருக்கு. அதுல கேதுவனுடைய அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்தால் அவர் வந்து மருத்துவத்துறையில எக்ஸ்பர்ட்டா இருப்பார். ம். அதே மாதிரி ரொம்ப ஞானம் பெற்றவராக இருப்பார். ஞான மார்க்கம், கிரியேட்டிவிட்டி மைண்டு, தந்திரம் இதையெல்லாம் உபயோகப்படுத்தி வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடியவராக இருப்பார். சிறந்த மருத்துவராக இருப்பார். ஊர் தலைவராக இருப்பார். அரசியல் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பக்தி ஞான மார்க்கத்துல பொதுஜன தொடர்பு உடையவராக இருப்பார். இப்ப அந்த மாதிரி லக்னம் செவ்வாய் வந்து கேது நட்சத்திரத்துல உட்கார்ந்து கேது வந்து அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ல மறையாம இருக்கணும். ம். அப்படி மறைந்தால் இப்ப நான் சொன்ன பலன்கள் வந்து கெட்டு போகும். அதே ம். மாதிரி பரணி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருந்தாருன்னா அவர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுல ஆர்வமா இருப்பார். அதே மாதிரி மனைவி மூலமாக அல்லது கணவன் மூலமாக பண வரவு கொடுக்கக்கூடிய யோகத்தை வச்சிருப்பாரு. மெயினா கலைத்துறைகள்ல ஆர்வமா இருப்பாரு. கம்ப்யூட்டர் சாதனங்கள் இது மாதிரி நவீன ரகமான கலைத்துறைகள்ல ஈடுபாடு இருக்கும். கவர்ச்சிக்கு அடிமையாக இருப்பாரு. ரொம்ப அழகு சாதனங்களை எல்லாம் யூஸ் பண்றவரா இருப்பாரு. அது மாதிரி சுக்கிரனுடைய பரணி என்றது சுக்கிரனுடைய தன்மையும் சேர்த்து அந்த செவ்வாய் வழங்குறதுனால அவர் வந்து ரொம்ப அதாவது சரச சல்லாபங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ம். அவங்க வந்து எதா இருந்தாலும் ஒரு என்ஜாய் பண்ணணும், லைஃப்ல வந்து போகத்தை அனுபவிக்கணுங்கிறதுல ஆர்வமா இருப்பாங்க. அதே ம். மாதிரி சூரியனுடைய ஒரு பாதம் அங்க மேஷ லக்னத்துல இருக்கு, கார்த்திகை. ம். அந்த ஒரு பாதத்துல இருக்கும் பொழுது அவங்க அரசியல்ல ஈடுபடுவதற்கும் அரசு அதிகாரிகளாக வருவதற்கும் இந்த லக்ன செவ்வாய் மிகப்பெரிய வலிமை கொடுக்கிறது. ஐயா, 2ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் என்ன பலன் ஐயா? 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, கல்வி, குடும்பம். ம். அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது அவருடைய ஈடுபாடு முழுக்க பணம் சம்பாதிக்கிறதுலையும் நல்ல கமாண்டிங்கா பேசுறதுலையும் அடுத்தவங்களை அதிகாரமாக பேசுவதிலையும் குடும்பத்துல வந்து ஒரு தலைமை பொறுக்க ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பையும் வச்சிருப்பாரு. அதுலயும் மெயினா கிருத்திகையில செவ்வாய் உட்கார்ந்து இருந்தாருன்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல ரொம்ப அதிகாரத்துக்கு வருவார். மெயினா ஐஏஎஸ், ஐபிஎஸ் இது மாதிரியான ஒரு அதிகாரம், பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறது, அரசியல் ரீதியாக பெரிய மனிதராகிறது, இதெல்லாம் இந்த செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதே ரோகிணி நட்சத்திரம் அந்த ரிஷபத்துல 2ஆம் இடத்துல இருக்கு, சந்திரனுடைய நட்சத்திரம். அதுல இருப்பவங்க பாத்தீங்கன்னா நிறைய பூமி காரகனான செவ்வாய் சந்திரனுடைய சாரம் வாங்குறதுனால நிலபுலன்கள் பராமரிக்கிறவங்களும் விவசாய குடும்பமாகவும், அதே மாதிரி திரவ நிலை சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவராகவும், ஒரு உணவு, உடை, மருந்து இது மாதிரி எல்லாம் டெவலப் பண்றவங்களாகவும், ரியல் எஸ்டேட்ல டெவலப் பண்றவங்களாகவும் நல்லா இருப்பாங்க. அதே செவ்வாயினுடைய நட்சத்திரம் மிருகசிரீஷம் அதே ரிஷபத்துல இருக்கு. அங்க இருக்கும்போது தன்னுடைய சிந்தனையில என்ன தோணுதோ அதை வந்து இன்வால்மெண்ட் ஆகி அதில் ஜெயிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். தலைமை ஏற்கும் பொறுப்புகளை இருப்பாங்க. இவங்க தான் நான் சொன்ன மாதிரி இராணுவமோ, ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஓ அந்த மாதிரி அதிகாரத்துறையில போய் நல்லா ஜெயிப்பாங்க 2ஆம் இடத்துல. ஐயா, அடுத்து பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடம். அதுல வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி இருந்தாருன்னா எந்த வித பலன்கள் தராதுங்க ஐயா? ம். அந்த இடத்துல போய் இருக்கும் பொழுது தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் அதிகமாக இருக்கும். அடிக்கடி இடம் மாறக்கூடிய அமைப்பு, அடிக்கடி வந்து பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்பு, சிறு சிறு பிரயாணங்கள் போயிட்டு வர்ற மாதிரி, இப்போ ஒரு வீட்டில இருந்து இன்னொரு ஊருக்கு போய் வேலை பார்த்துட்டு வர்ற மாதிரி இது மாதிரி எல்லாம் இருப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். கெமிக்கல் இன்ஜினியரிங் நல்லா வரும். செவ்வாயினுடைய நட்சத்திரம் முதல்ல இருக்கு மிருகஸ்ரீஷா 3, 4 பாதங்கள். அதுல இருக்கும்போது இது மாதிரி இன்ஜினியரிங் டெக்னாலஜியில வந்து ரொம்ப இன்வால்வ்டா இருப்பாங்க. அதே ராகுனுடைய நட்சத்திரமான திருவாதிரையில உட்காரும் பொழுது அவங்க கம்யூனிகேஷன் லைன்ல, ஐடி லைன்ல, வெளிநாடு தொடர்புடைய வேலைகள்ல மற்றும் இராணுவம், மருத்துவம் இது சம்பந்தப்பட்ட துறைகள்ல, இப்ப அனஸ்தீசியா அப்படின்னா மருத்துவத்துல ஒரு பிரிவு, அது ம். மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறது. மெயினா வந்து இபி செக்டர்ல வந்து மிகப்பெரிய பதவிகளுக்கு போறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப ஆக்டிவா பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதே குருவினுடைய நட்சத்திரம் புனர்பூசத்துல அந்த செவ்வாய் இருக்கும் பொழுது
இவங்க வந்து பேங்கிங் செக்டாரு, ஃபைனான்ஸ் செக்டாரு, மார்க்கெட்டிங்கு, MBA இதெல்லாம் படிச்சுட்டு மார்க்கெட்டிங் போகக்கூடிய அமைப்பு யோகங்கள் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் சொல்லித் தர்றது, காலேஜில் போய் ப்ரொஃபஸர் ஆகிறது, சொல்லித் தர்றது, இது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இவங்களுக்கு வந்து அடிக்கடி இடமாற்றங்களோ, வெளியூர், வெளிநாடு போன்ற அமைப்புகளோ ஏற்படக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கிறது. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல வந்து லக்னாதிபதி இருந்தா எந்த வித பலன்கள் தராரு ஐயா? 4ஆம் இடம் என்பது தாய், மனை, பூமி, வீடு, வாகனம், தன் சுகம், தன் வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் நம்ம நம்ம சொந்த ஊர்லயே இருக்கிறத குறிக்கிறது. ம். அப்படிப்பட்ட சந்திரனுடைய வீட்டில் வந்து 3 நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவனுடைய நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம் இருக்கு. அதுல வந்து புனர்பூசம் என்கின்ற குரு நட்சத்திரத்துல அவர் அமையும் பொழுது அவருக்கு வந்து சிறப்பான வகையில, அதாவது இடம் சார்ந்த வகையில டெவலப் பண்றது, பில்டிங் கான்ட்ராக்டர் இந்த மாதிரி டெவலப் பண்றது, அடுத்தடுத்து ஒரு வேலையை முடிச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு போறது, அந்த மாதிரியான சிறப்புகளை வச்சிருப்பாங்க. அதே சனியினுடைய நட்சத்திரத்துல செவ்வாய் இருக்கும்போது நிலப்புலன்கள், விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மெயினா இந்த பெரிய பெரிய ஹோட்டல்கள் சொல்றது, அதே மாதிரி ஒரு கட்டடங்கள் கட்டி கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறது, தளவாடங்கள் அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துறது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இது மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரங்களில் டெவலப் ஆகுறது, இது மாதிரி எல்லாம் தொழில் பலத்தை அற்புதமாக கொடுக்கும். அதே மாதிரி அங்கே ஆயில்ய நட்சத்திரம் இருக்கு. புதனுடைய ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கும்போது இவங்க வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதும் மருத்துவம் சம்மந்தப்பட்டதும் மெயினாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது இந்த மாதிரியான துறைகள்லையும் இருப்பாங்க. ஆவணங்கள், எஜுகேஷன், புத்தக டிபார்ட்மெண்ட் இதில் இருப்பாங்க. மெயினாக உடைகள் தயாரிக்கிறது, அதே மாதிரி மருத்துவம் தயாரிக்கிறது, மருத்துவ பொருள்கள், உணவு தயாரிக்கிறது, இது மாதிரி இதில் வந்து ரொம்ப புகழ் பெறுவாங்க. கணினி அதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வரும். 5ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்தா எந்த வித பலன்கள் தராருங்க ஐயா? 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம், அப்படியே புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இஷ்ட தெய்வத்தை சொல்லக்கூடியது, விளையாட்டுகளை சொல்லக்கூடியது, வேத மந்திரம், வேத பாராயணங்களை சொல்லக்கூடியது, சினிமா துறையையும் சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட இடத்துல அரசியலையும் சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது அங்கே வந்து கேதுவனுடைய நட்சத்திரம் இருக்கு. டிசைனிங் செக்டர்ஸு, புது புது டிசைன்களை உருவாக்குறது, அதே மாதிரி மேஜிக் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறது. இதே மருத்துவத்திலேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். அதாவது வந்து சிகிச்சைகள் கொடுக்கறதுல வந்து பிசியோதெரப்பி இந்த மாதிரியான சிகிச்சைகள், அந்த மாதிரி ம். செக்டரில் போகிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மக நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய பூர நட்சத்திரத்தில் இருக்கும்போது சினிமா துறையில் புகழ் பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர் சம்மந்தப்பட்டது, எடிட்டிங் சம்மந்தப்பட்டது, சினிமாவில் வந்து தந்திர காட்சிகள் சம்மந்தப்பட்டது, கிரியேட்டிவிட்டி மைண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப அற்புதமாக செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. அங்கே சூரியனுடைய நட்சத்திரமும் உத்தரம் இருக்குது. அங்கே இருக்கிறவங்க வந்து அரசியல் ஈடுபாடுகள், அதில் வந்து மிகப்பெரிய ஒரு பதவிக்கு வரக்கூடிய அமைப்புகளும் யோகமும் நல்லா இருக்கு. தந்தைக்கு யோகம் தரக்கூடிய பலமான ஒரு இடம் தான் இந்த இடம். சிறப்பு சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க. அடுத்து மேஜரா பார்க்க வேண்டியது 6ஆம் இடம். 6ஆம் இடம் சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு எதிரி அங்கதான் இருக்கு, நோய் அங்கதான் இருக்கு, வேலை அங்கதான் இருக்கு. So, அப்படிப்பட்ட முக்கியமான பாவம் அந்த 6ஆம் பாவத்தில் லக்னாதிபதி அமைஞ்சா எந்த வித பலன்கள் தருங்கய்யா? நல்ல கேள்வி. பாரம்பரிய முறையில வந்து லக்னாதிபதி போய் மறைஞ்சிட்டாருன்னு எடுப்பாங்க. ம். அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இன்னொருத்தர் சப்போர்ட் கண்டிப்பா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தம்பி ம். உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்ற மாதிரி 6ஆம் இடம் பங்காளி ஸ்தானம். அந்த இடத்துல வந்து செவ்வாய் கிரகம் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் பெரும்பாலும் அங்க 3 பாதம் இருக்கு. அதனால வந்து மிகப்பெரிய புகழ் பெறக்கூடிய அமைப்பு, சர்வீஸ் மைண்டடா சேவை செய்யக்கூடிய அமைப்பு, இராணுவம், உயர் அதிகாரிகள், அரசு துறை இது மாதிரியான அமைப்புகள் எல்லாம் கொண்டு போய் விடும். அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து அஸ்தம் இருக்குது. இந்த அஸ்த நட்சத்திரத்துல போய் செவ்வாய் உட்காரும்போது நமக்கு உடை சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், உணவுப் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள், கேட்டரிங் டெக்னாலஜி இது மாதிரி நீர்வளத்துறை, ஹைவேஸு இந்த மாதிரி எல்லாம் சர்வீஸ் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறது, ஜாப் ஒர்க் பண்றது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரமே அங்க இருக்கு. அதுல இருக்கும் பொழுது மிகப்பெரிய லெவல்ல இவங்க பேசுனா 10 பேர் 100 பேர் வேலை செய்யற அளவுக்கு ஒரு அதிகாரம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அதாவது வந்து கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு இது மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வந்து பணிபுரியக்கூடிய யோகம் வந்து
செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கும்போது நிச்சயமா கொடுப்பார். கலத்திரஸ்தானம் என கூறப்படுகிற 7ஆம் இடத்துல இருந்தா எந்த வித பலன்கள் தருவாருங்கய்யா? நிச்சயமாக 7ஆம் பாவம் என்பது சமூகம், நமக்கு வந்து எதிர்ப்பாளர்கள், லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர், இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கிறது. அப்ப அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பலம் பெறும் பொழுது இவங்க வந்து யாராவது ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு டெவலப் ஆகக்கூடிய யோகத்தை வச்சிருப்பாங்க. அதே நேரத்துல கடுமையான உழைப்பாளிகளா இருப்பாங்க. இப்ப மெயினா ரகசியங்களான ஒரு சில வேலைகள் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப தொலைவில் போய் ஏதாவது செய்யறது, இந்த மைன்ஸு, சுரங்கப்பாதைகள், அது மட்டுமல்ல நம்ம இந்த கிரானைட் போன்ற குவாரிஸ் நடத்துறது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா பண்ணக்கூடிய அமைப்பு. அது வந்து செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வரும். ராகு நட்சத்திரம் அங்க இருக்கு, சுவாதி நட்சத்திரம். அதுல இருக்கும் பொழுது தகவல் தொடர்புல, பொதுஜன தொடர்புல ரொம்ப டெவலப்மெண்ட்டா இருப்பாங்க. திருமணங்கள் நடத்தி வைக்கிறது, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், இது மாதிரியான அமைப்புகள். அதே மாதிரி இப்ப படத்துறையிலையும் பார்த்தீங்கன்னா, திரைப்படத்துறையிலையும் பொதுஜன தொடர்புன்னு ஒரு இது ஓடிட்டே இருக்கும். எடிட்டிங் சம்பந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்கும். அதே போல குருனுடைய விசாக நட்சத்திரம் இருக்கு. அங்க வந்து அமையும் போது இவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பணிகள், இப்ப ஒரு அறநிலையத்துறை, இது மாதிரியான பணிகள், மற்றும் வந்து இப்ப வந்து கமிஷன் வகையில கன்சல்டிங் பிசினஸ் பண்றது, சொல்லி தர்ற ப்ரொஃபஸரா இருக்கிறது, இது மாதிரியான அமைப்புகள்ல ரொம்ப ரொம்ப சிறப்பாகும். ஐயா, அடுத்து லக்னாதிபதி 8ல மறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது 8ஆம் பாவத்தில் லக்னாதிபதி இருந்தா எந்த வித பலன்கள் தருங்கய்யா? இப்ப நம்ம பாரம்பரிய முறையில என்ன சொல்றோம், ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்தா ஆட்சின்னு சொல்றோம். ம். அப்ப மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் லக்னத்திலையும் ஆட்சின்னு சொல்லுவோம், 8ல இருந்தாலும் அங்கேயும் ஆட்சின்னு சொல்லுவோம். ஆனா பாவம் வேற வருது. ம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு கிரகம் எங்க இருந்தாலும் நின்ற நட்சத்திரத்தின் பலனை செய்யும். ம். ம். இதுதான் வந்து அதுல இருக்கிற சூட்சுமம். அப்ப 8ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் வந்து ஒரு பாதை, ஒரே புள்ளி, குருவினுடைய புள்ளி. அப்ப அதுல இருக்கும்போது இவங்க வெளிநாடு வேலைகள் சம்பந்தப்பட்டது, ஒரு ரகசியமான வேலைகள் செய்யறது. சில பேர் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்திலேயே அமானுஷ்யமான வேலைகள்ல ஈடுபடுவாங்க. ம். ஸோ அது ம். மாதிரியான விஷயங்களை இந்த பண்றது. பில்லி சூனியம் மெயினா ஏவல். அது மாதிரி, அல்லது தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய சிபிஐ, இது மாதிரி கிரைம். டிடெக்டிவ் ஏஜென்சி, இது மாதிரி ரகசியமா இன்சூரன்ஸு, இது ம். சம்பந்தப்பட்டதுல போவாங்க. 8ஆம் இடம்னா உடனே நாம 8ஆம் இடம்னா உழைப்பாளின்னு மட்டும் எடுத்துக்கூடாது. ம். ம். இப்ப வந்து அங்க இருக்கிற சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது வேணா ம். நமக்கு கொஞ்சம் கிரேட குறைக்கும். அனுஷ ம். நட்சத்திரத்துல போய் செவ்வாய் உட்காரும்போது ம். ம். அந்த தராதரம் அப்படின்னு பார்க்கும்போது கிரேடு குறைவா இருப்பாங்க. இப்ப ம். கவர்மெண்ட்லயே வேலை பார்த்தாலும் கீழே அட்டெண்டர் லெவலுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ம். ஸோ அந்த ம். மாதிரி பணிகள்ல வந்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு சனியினுடைய நட்சத்திரத்துல உட்காரும்போது அமையும். ம். அது வந்து இப்ப நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே அதிகாரி ஆக முடியாது. ம். அங்க கான்ஸ்டபிள் லெவல்லயும் இருப்பாங்க. ஸோ அந்த ம். மாதிரியான ஒரு பணிகளை செய்யக்கூடிய அமைப்பிலையும், மெயினா இந்த மார்ச்சுவரி சம்பந்தப்பட்ட சவக்கிடங்குகள் எல்லாம் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ம். ம். தொழிலாளிகள். ஸோ ம். இதெல்லாம் 8ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படும். அது சிறப்பு, மாதிரி சிறப்புங்க. சம்பந்தப்படும். அங்க இருக்கிற புதனுடைய நட்சத்திரம் இருக்கு. அது வந்து கேட்டையில இருக்கும்போது, அந்த புதனுடைய நட்சத்திரம் வந்து பழையபடி நமக்கு என்னன்னா, மருத்துவம் சம்பந்தப்பட்டதுலயும், உடை தயாரிப்புலயும், உணவு தயாரிப்புலயும் ரொம்ப அழகா வேலை செய்யும். செவ்வாய்க்கும் புதனுக்கும் உள்ள காம்பினேஷன் எப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹார்ட்வேர்ன்னு எடுத்துக்கணும். இப்ப வந்து ம். புதனை வந்து அப்படியே சுக்கிரன்லாம் சாஃப்ட்வேரா இருக்கும். ம். ஆனா இந்த செவ்வாய் போய் அங்க இதாகும்போது ஹார்ட்வேரா வரும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய இப்ப டூல்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. அப்ப இப்ப கம்ப்யூட்டரே தயாரிக்கிறதுக்கு வந்து மிஷின் தேவைப்படுது இல்ல. சாஃப்ட்வேருங்கிறது கம்ப்யூட்டருக்கு உள்ளதான் சாஃப்ட்வேர் சர்க்கியூட் இருக்கும். ஆனா அந்த அசம்பிளி அப்படிங்கன்னு பார்க்கும்போது அது ஹார்ட்வேர். அந்த ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட விஷய காம்பினேஷன் இவங்களுக்கு ஒத்துப்போகும். ஐயா, அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் லக்னாதிபதி அமைகிறது எந்த வித பலன்கள் தருங்கய்யா? லக்னாதிபதி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோணம் ஸ்தானத்தில் அமையும் போது அவருக்கு வந்து ஒரு கௌரவம், அந்தஸ்து, வெளிநபர்கள் தொடர்பு, பெரிய மனிதர்கள் தொடர்பு, இதெல்லாம் ஜென்ரலா பாரம்பரியத்துல சொல்றதுண்டு. நம்ம நட்சத்திர ரீதியாக பார்க்க போனா, இப்ப எப்படி லக்ன புள்ளி கேது அப்படின்னு எடுத்தோமோ, கேதுவினுடைய நட்சத்திரத்துல செவ்வாய் இருந்தா மருத்துவர்னு சொன்னோமோ, அது மாதிரி இங்க மூல நட்சத்திரம் இருக்கு. அந்த மூலத்துல இருக்கும்போது
இவங்க வந்து மருத்துவத்துறையில வந்து சித்தா இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி மூளை உழைப்பு சார்ந்த மருத்துவம் பார்ப்பாங்க. இப்ப வந்து அலோபதி பார்க்கறது வேற, சித்தா பார்க்கறது வேற. அது மாதிரி மூளை உழைப்பு சார்ந்து, நாட்டு மருந்து சார்ந்து, இந்த மாதிரி மருத்துவத்திலேயே அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் நவீனமாக இருக்கக்கூடிய ஒரு மாற்று சிகிச்சை முறைகளுக்கு போகக்கூடிய அமைப்பு அங்க இருக்கு. அதே மாதிரி பூராட நட்சத்திரம் அங்க இருக்கும் பொழுது அவங்க வந்து காலேஜ் சம்பந்தப்பட்ட வேலைகள், ப்ரொஃபஷனலா போறது, இது மாதிரியான வேலைகள் இருக்கும். மெயினா சொல்லித் தர்ற வேலைகளுக்கும் மார்க்கெட்டிங்க்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அங்க உத்திராட நட்சத்திரம் ஒரு வாதம் இருக்கு. அங்க நிக்கிற செவ்வாய் வந்து நமக்கு அரசு அதிகாரத்துவத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும். ஐயா, லக்னாதிபதி 10ஆம் பாவம் கர்மஸ்தானத்துல போய் உட்கார்ந்தா எந்த வித பலன்கள் தராரு ஐயா? நிச்சயமா அந்த வீடு வந்து நம்ம உச்ச வீடுன்னு சொல்றோம். ம். மகரத்துல வந்து செவ்வாய் வந்து உச்சமாகிறார் உச்சம். அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் கூட நாம என்ன சொல்றோம்னா அம்சத்துல தான் உச்ச நீச்ச வலிமைகள் வந்து நமக்கு பேசப்படுது. குணாதிசயங்களை குறிக்கிறதுக்கு தான் உச்ச நீச்சம் பார்க்கிறோம். இப்ப அங்க இருக்கிற நட்சத்திரம் பாருங்க, சூரியனுடைய நட்சத்திரம் எப்படி நமக்கு 2ஆம் இடத்துலயும் 6ஆம் இடத்துலயும் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கோ அது மாதிரி 10ஆம் இடத்துலயும் இருக்கிறதுனால இதுல வந்து ரொம்ப வெளியூர், வெளிதேசம், வெளி மாநிலம் இப்படி போய் இவங்க வந்து பெரிய ஐஏஎஸ், ஐபிஎஸ் இது மாதிரியான அமைப்புகள்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல அட்லீஸ்ட் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா, ஊர் பொறுப்புகளை எடுத்து செய்றது. கவுன்சிலராக அல்லது பப்ளிக் சர்வீஸ்ல நம்ம வந்து செய்ற வேலைகள்லாம் இருக்கு. அதே மாரி சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது, விவசாயம் சம்பந்தப்பட்டதும், உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அத்தனைக்கும் சிறப்பாக வரும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய கம்பெனிகளா, நிறுவனங்கள நடத்துறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது வந்து அ ஒரு இப்ப நீர் சம்பந்தப்பட்ட பொருள். இப்ப பார்த்தீங்கன்னா, ஏசி சம்பந்தப்பட்டது. அ அது மாரி குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள், இப்ப ஐஸ் ஃபேக்டரி, ஸோ இது மாரி பழங்கள், பண்ணைகள் இது மாரி சம்பந்தப்பட்ட அதிபராக இப்ப பழமுதிர்ங்கள் நிலையங்கள் எல்லாம் நெறைய வந்துருச்சு. சூப்பர் மார்க்கெட்லாம் நெறைய வந்துருச்சு. அதுக்கெல்லாம் இந்த செவ்வாய், சந்திரன் காம்பினேஷன் உதவும். அதே மாரி அங்க இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திலே செவ்வாய் இருக்கும்போது பெரிய பெரிய மில்லு நடத்துவாங்க. ம். ஒரு நூல் மில்லு அல்லது பெரிய ஃபேக்டரிஸ் இது மாரி நடத்தக்கூடிய சொந்த தொழில் பண்ணக்கூடிய யோகம் அங்க இருக்கு. 11ஆம் இடத்துல வந்து லக்னாதிபதி அமைஞ்சா எந்த வித பலன்கள் தருவாரு? அதாவது லாபஸ்தானத்தில் லக்னாதிபதி. ஆமாம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். நம்முடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய ஸ்தானம். மூத்த சகோதரர், நண்பர்கள் ஸ்தானம். ஸோ அரசியல் கட்சிய குறிக்கிறதும் 11ஆம் இடம் தான். ஸோ அந்த மாதிரியான இடத்துல போய் செவ்வாய் காலச்சக்கரத்துக்கே 11ஆம் இடத்துல, அது சனி வீட்ல, செவ்வாயினுடைய அவிட்டமும் அங்க இருக்கு. அதே மாரி ராகுவினுடைய சதயமும் இருக்கு. குருவினுடைய பூரட்டாதியும் இருக்கு. ஸோ இந்த வகையில இருக்கும்போது, இவங்க வந்து ஹார்ட் ஒர்க்க விட சாஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், ஒரு மேற்பார்வையாளர், ஒரு அந்த மாதிரி பண்றது, பொதுஜன தொடர்புடையது, மெயினா பேங்க் சம்பந்தப்பட்டது, அதே மாரி கலைத்துறைகள் சம்பந்தப்பட்டது, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது, இது மாதிரி ஒரு மாதிரி பொதுஜன சேவைகள் இது மாரி இருப்பாங்க. அதனால செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாயிலேயே பலம் பெறும்போது, மிகப்பெரிய ஒரு அதிகாரத்துவமாகவும், அதே நேரத்துல ரொம்ப ஃபீல்டு ஒர்க் இல்லாம மூளை உழைப்பு சார்ந்ததாகவும் இருக்கும். ராகுவினுடைய சதயத்துல அமைக்கும்போது, நெறைய ஒரு இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட பணியில இருப்பாங்க. அதே ம். மாரி அந்த எந்திரங்கள் சம்பந்தப்பட்ட பணியில இவங்க வந்து ஒரு மேலதிகாரியா விசிட் போற மாரியான ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க. அதே மாரி குருவினுடைய பூரட்டாதியில இருக்கும் பொழுது, ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டதும், பொதுஜன தொடர்பு, சிட் ஃபண்ட்ஸ் நடத்துறது, இது மாரி மேரேஜ் ஈவென்ட் மேனேஜ்மென்ட் இது சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் நல்லா இருக்கும். இறுதியா 12ஆம் பாவத்துல வந்து லக்னாதிபதி அமைஞ்சா எந்த வித பலன்கள் தருவாருங்க? இப்ப ஜென்ரலா என்ன சொல்லுவோம்? லக்னாதிபதி 12ல போயிடுச்சு, லக்னம் கெட்டு போச்சு அப்படின்னு ம். சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லாம, அங்க இருக்கிற நட்சத்திர பலன்களை நம்ம பார்க்கணும். 4, 8, 12 கெட்ட ஸ்தானங்கள் தான். ஆனாலும் அந்த கெட்ட ஸ்தானத்துல என்ன நட்சத்திரம் இருக்கோ, அந்த நின்ற நட்சத்திராதிபதி வலுவா இருந்தார்னா, இவங்களுக்கு நல்ல புகழ குடுக்க போறாங்க. ம். அந்த நட்சத்திராதிபதியும் அங்கேயே இருந்தா தான் பிரச்சனை. இப்ப ம். உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து அ இதுல இருக்காருன்னு வைங்க. அதாவது சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காரு. ம். அப்ப அந்த சனியுமே அங்க உட்கார்ந்துட்டா தான் பிரச்சனை. ம். 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 சனி 6லயோ, 8லயோ, 12லயோ சனி போய் உட்கார்ந்துட்டாருன்னா தான் செவ்வாயை சனி பலமிழக்க செய்கிறார்.
அதனால அப்படி இல்லாம சனி நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கு. இப்ப வந்து செவ்வாய் வந்து உத்திரட்டாதியில உட்கார்ந்து சனி வந்து நமக்கு 2ஆம் இடத்துலயோ 4ஆம் இடத்துலயோ 5ஆம் இடத்துலயோ இப்படி எல்லாம் இருந்தா அது நல்ல பலத்தை கொடுத்துரும். ம். இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மறைமுகமா வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது, வெளியூர்ல போய் வேலை பார்க்கறது, அதே மாதிரி தவறுகளை கண்டுபிடிக்கிற வேலைகளை பண்றது. 12ஆம் இடம் அப்படின்னா அதுல நிறைய இருக்கு. ரகசிய செயல் திட்டங்கள்னு இருக்கு. அது மாதிரியான வேலைகள், பணிகளை வந்து குடுப்பாங்க. அதுல இருக்கிற சனியினுடைய நட்சத்திரம்ங்கிறது இந்த மாதிரி மைன்ஸ் சம்பந்தப்பட்டது, நேவியில போய் வேலை பார்க்கறது, சுத்திக்கிட்டே இருப்பாங்க. 12ஆம் இடம் உபயராசி. அப்படியே டிராவலிங்லயே போய்கிட்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும். கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட பொறுப்புகள், வேலைகள்ல இருப்பாங்க. அங்க இருக்கிற ரேவதி நட்சத்திரம் புதன் நட்சத்திரத்துல இருக்கும்போதும் இந்த கடல் சார்ந்த வேலைகளுக்கு போறதுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும். அதே மாதிரி மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டதுலயும் ரொம்ப நல்லா இருக்கும். கம்யூனிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, பேக் எண்டுல வேலை செய்றவங்களா இருப்பாங்க. ம். ஒரு ம். சப்போர்ட்டிங் டீம் மாரி வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். அதனால 12 பாவங்கள்ல செவ்வாய் உட்கார்ந்தத நாம சொன்னாலும், அந்த செவ்வாய் நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12ல் மறையக்கூடாது. இதுதான் கடைசியில நேயர்கள் கவனிக்க வேண்டிய விதி. எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிருவோம். ஆனா, அங்க சூத்திரம் வேலை செய்யணும். நின்ற நட்சத்திராதிபதி நல்ல இடத்துல இருந்தார்னா, நிச்சயமா நான் சொன்ன பலன்கள் அருமையா நடக்கும். சிறப்பு சிறப்புங்கய்யா. கிட்டத்தட்ட 12 பாவங்களும் பேசிட்டோம். லக்னாதிபதினா என்ன, லக்னாதிபதி என்ன செய்ய இருக்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயத்தை ஃபுல்லா பார்த்துட்டோம். அதுவும் மேச லக்னம் அவங்களுக்காக பிரத்யேகமா இந்த வீடியோ காணொலி அமைஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா.